ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது Spiceindiaonline. நான் உங்கள் முல்லை. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான காலை உணவு ரவா கிச்சடி. அது கூட தொட்டுட்டு சாப்பிட ஒரு வேர்க்கடலை சட்னி. ரவா கிச்சடி பொதுவாக காலை நேரத்தில் டிஃபனுக்கு செய்யக்கூடிய ஒரு ஐட்டம் தான். ஒரு வகையான உப்மானும் சொல்லலாம். உப்மா பொதுவாக கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ஆனால் ரவா கிச்சடின்றது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் காயெல்லாம் சேர்த்து செய்யும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையோடு இருக்கும். கிச்சடி சரியான பக்குவத்தில் செய்ய சில நுணுக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் சரியாக பார்த்து செஞ்சோன்னா ஹோட்டல் சுவையிலேயே ரவா கிச்சடி வீட்லேயும் செய்யலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். ரவை 1 கப்பு அளவு தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக கிடைக்கக்கூடிய ஒரு ரவா வெரைட்டி தான். பாம்பே ரவான்னு சொல்லி கடைங்கள்லாம் கிடைக்கும். இன்றைக்கி நான் அதை தான் பயன்படுத்தியிருக்கேன். ஒருவேளை பெரிய ரவா பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூடுதல் நேரம் வறுக்கணும் ரவையை. அது இல்லாமல் தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்க்கணும். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு வீதம் தண்ணி தேவைப்படும். அது இல்லாமல் ஒரு 1/4 கப்பு ஒரு அடிஷ்னல் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், அது வீடியோவோட நடுவில் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து செய்யும்போது உப்மா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். உப்மா தாளிக்க தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரு 1/4 கப் அளவு தேவைப்படும். கடுகு, சீரகம், உளுந்து, கடலை பருப்பு, கருவேப்பிலை இலைகள். பாதியாக உடைச்ச முந்திரி ஒரு 10லேருந்து 12 தேவைப்படும். காயின்னு பார்த்தோன்னா முதல்ல வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசா நீள நீளமாக அரிஞ்சு எடுத்துக்கணும். பிறகு பச்சை மிளகாய் காரத்துக்கு நான் 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் 3லேருந்து 4 வரைக்கும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். தக்காளி ஒரு 1/4 கப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. காயின்னு பார்த்தோன்னா வெறும் கேரட், பச்சை பட்டாணி, இது 2 மட்டுமே தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். கேரட் அரியும் பொழுது நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சால் சீக்கிரம் வந்துடும். அது இல்லாமல் ஒரே மாதிரி அரிஞ்சோன்னா பார்க்க அழகாகவும் இருக்கும். அடுத்தது பச்சை பட்டாணி. இது ஏற்கனவே வேக வச்ச பச்சை பட்டாணி. இங்கே கடையில் ஃப்ரோசன் பட்டாணின்னு கிடைக்கும். அதுதான் நான் இன்றைக்கி பயன்படுத்துகிறேன். இது ரொம்ப நேரம் ஆகாது வேக. ஒருவேளை நீங்கள் முழு பட்டாணி சேர்க்குற மாதிரி இருந்தால் முன்னமே அதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த 2 காயுமே நான் சம அளவில் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அதிகமாக காய் சேர்த்தாலும் உப்புமா பார்க்கவும் சாப்பிடவும் நல்லா இருக்காது. அதனால இது போதும். அடுத்தது தேவையான அளவு உப்பு, பிறகு நெய், எண்ணெய் 2மே உங்கள் விருப்பம் தான். அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்தால் உப்புமா கலரும் பொழுது தண்ணி கம்மியாக வைக்கணும். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 கப்பு ரவைக்கு 3லேருந்து 3.25 அளவு தண்ணி வைக்கணும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி சூடு ஏறினதும் அதில் எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கணும். ஒரு மிதமான சூட்டில் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். முந்திரி பருப்பு செவந்ததும் அதை அந்த நெய்லேருந்து தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அந்த நெய் அப்படியே அந்த பாத்திரத்திலேயே இருக்கட்டும். இந்த நெய்லேயே தான் நம்ம ரவையை வறுத்து எடுக்க போகிறோம். ஒருவேளை கூடுதல் நெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு ரவையை அந்த நெய்யில் ஒரு மிதமான சூட்டில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுக்கணும். ரவை வறுபடும் பொழுது அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் வச்சுட்டு கைவிடாமல் கலரணும். இல்லைன்னா ஒரே பக்கமாக இருந்ததுன்னா ரவை ஒரு சைடு நல்லா செவந்துடும், இன்னொரு பக்கம் வெள்ளையாகவே இருக்கும். இது ரொம்ப நேரம் வறுபடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். நம்ம உபயோகப்படுத்தியிருக்கிறது நல்ல ஒரு பொடியான நைஸான ஒரு ரவை வெரைட்டி தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். அதனால் 2லேருந்து 3 நிமிஷம் போதும். ரவையை வறுக்கும் பொழுது அதோட நிறம் மாறாமல் பார்த்துக்கணும். இதுவே பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வீடுங்களில், இந்த ஹோட்டலுங்களெல்லாம் ரவா கிச்சடி பரிமாறும் பொழுது அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதில் நெய் அதிகம் சேர்ப்பாங்க. எண்ணெய், நெய் 2மே அதிகம் சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்து செய்யும் பொழுது அதோட கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு குழன்னு அப்படியே வாயில் போட்டதுமே கரையும். ஆனால் அதுக்கு ஒரு திகட்டுற தன்மை இருக்கும். ஒரு சின்ன கப் அளவு தான் நம்மளால் சாப்பிட முடியும். வீடுங்களில் செய்யும் பொழுது இதெல்லாம் குறைச்சி சேர்த்தோன்னா ஓரளவுக்கு ரிலீஷ் பண்ணி சாப்பிடலாம். ரவையை நெய்யில் வறுத்ததும் அதோட பதம் இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். இந்த பக்குவம் வந்த பிறகு ரவையை மட்டும் அடுப்புலேருந்து எடுத்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் முதல்ல சேர்க்க போகிறது கடுகு. அது பொரியும் பொழுதே கூடவே கடலை பருப்பு, உடைந்த உளுத்தம் பருப்பு, இது 3த்தையும் முதல்ல சேர்த்துருவோம்.
பருப்பு நல்லா செவந்து வர நேரத்தில் நம்ம கருவேப்பிலையும் கூடவே சீரகமும் சேர்த்து விட்டுடலாம். அடுத்தது அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது மூணுத்தையும் இப்போ சேர்த்துடலாம். இப்போ ஒரு மிதமான சூட்டில் இந்த பொருளெல்லாம் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கணும். வெங்காயம் வதங்கும் பொழுது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் உப்புமாக்கு வெங்காயம் வதக்கும் பொழுது அதோட நிறம் செவக்கவே கூடாது, வெள்ளையாகவே தான் இருக்கணும். அது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகி வெந்து வரணுமே தவிர அதோட நிறம் மாறக்கூடாது. இது வதங்கும் பொழுதே இதனோட நம்ம அரிஞ்சு வச்சிருக்க கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டும் வேக கொஞ்சம் நேரம் ஆகும். வெங்காயத்தோடவே சேர்த்து வதக்கும் பொழுது அது ஓரளவுக்கு வெந்து வந்துடும். பச்சை பட்டாணி ஏன் இப்போ சேர்க்கல நீங்கள் கேட்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்ச பச்சை பட்டாணியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போவே சேர்த்துட்டோன்னா அது மசிஞ்சிரும். இந்த காய்களோடு சேர்த்து வதக்கும் பொழுது அப்படியே மசிஞ்சு வரும். அது உப்புமாவில் சாப்பிடும் பொழுது நல்லா இருக்காது. அதனால வேக வச்ச பட்டாணியை எப்போவுமே கடைசியில் சேர்த்திங்கன்னா அது நிறம் பார்க்க பளிச்சுன்னு பச்சையாக அழகாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் எடுத்து வச்சிருக்க தக்காளியை அதனோட சேர்த்து பரட்டணும். தக்காளி வதங்கும் பொழுது நம்ம பட்டாணியை சேர்த்துக்கலாம். கூடவே எடுத்து வச்சிருக்க மஞ்சள் பொடியும் சேர்த்து அதனோடவே வதக்கணும். காயெல்லாம் வதங்கி இந்த பக்குவம் வந்த பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். 1 கப்பு அளவு ரவைக்கு 3 கப்பு வீதம் தண்ணி சேர்க்கணும். அதை இதனோட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அதனோட கலந்து விட்டுடணும். இப்போ இது ஒரு கொதி வரணும். ஒரு 2 நிமிஷத்தில் அந்த தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப கொதிக்கக்கூடாது, இந்த மாதிரி முனையில் கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அடுப்பை மறுபடியும் ஒரு சிறு தீயில வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரவையை சேர்க்கணும். இது ஒரு முக்கியமான குறிப்பு. ரவையை சேர்க்கும் பொழுது அந்த தண்ணி ரொம்ப அதிகம் கொதிச்சுதுன்னா உங்களுக்கு ரவை கெட்டி தட்டி அங்கங்கே குண்டு குண்டாக வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுப்பை சிறு தீயில வச்சுட்டு ரவையை சேர்க்கும் பொழுது கைவிடாமல் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருந்தால் சமமாக கலந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரவை கெட்டி தட்டாமல் அப்படியே சமமாக கலந்து வருது. இந்த நேரத்தில் நம்ம ரவையை பார்த்தோன்னா தெரியும், அதில் வெள்ளையாக ஒரு புள்ளி மாதிரி தெரியும். அப்படின்னா ரவை இன்னும் வேகலைன்னு அர்த்தம். நேரம் ஆக ஆக அந்த தண்ணி அந்த ரவையில் சேரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ரவை வந்து அந்த வெள்ளை புள்ளி மறைஞ்சு வரும். இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, தேங்காய் பால் தான். இந்த மாதிரி உப்புமா கிச்சடி எல்லாம் கிளறும் பொழுது கொஞ்சமாக அதில் தேங்காய் பால் சேர்த்தா அதோட சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கி நான் 1/4 கப்பு அளவு லைட்டான தேங்காய் பால் தான் சேர்க்குறேன். அதுவும் ரவை பாதி வேகும் பொழுது இதை சேர்க்கணும், மிச்ச பாதி அந்த தேங்காய் பாலில் வேகும். இது சேர்த்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேகிற ரவையில் பெரட்டி பெரட்டி விடணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டி விட்டிங்கன்னா கெட்டி தட்டாமல் சமமாக கலந்து வரும். ஒரு 2 நிமிஷத்தில் அந்த ரவை எல்லா தண்ணியும் இழுத்து இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு பொங்கல் பக்குவத்துக்கு வரும். அந்த பக்குவம் வரும்பொழுது நம்ம முந்திரி நெய் சேர்த்து அடுப்பை நிறுத்தணும். சரியான பக்குவம் வந்ததும் வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த 2 பொருள் சேர்க்கும் பொழுதே நம்ம அடுப்பை நிறுத்திடணும். ஏன்னா ரவை வந்து இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் தீயில வச்சுருந்தோன்னா இன்னுமே கெட்டியாகி ஒரு ட்ரையான டெக்ஸ்டருக்கு போயிடும். நம்மளுக்கு இந்த உப்புமா சாஃப்டாக இருக்கணும். அதனால அடுப்பை அணைச்சி உடனே அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடணும். அவ்வளவுதான், சுவையான ரவா கிச்சடி இப்போ தயாராகிடுச்சு. அலங்கரிக்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அதை பரிமாறலாம். இந்த கிச்சடிக்கான பக்குவம் நல்ல சாஃப்டாக இருக்கான்னு இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கையில் ஒட்டாத ஒரு பக்குவம் வரணும். அது இல்லாமல் அப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் நான் முதல்ல சொன்ன அந்த வெள்ளை புள்ளி பாருங்கள், இப்போ சுத்தமாக இருக்கவே இருக்காது. ரவை நல்லா வெந்து சாஃப்டாகவும் இருக்குது. இதுதான் சரியான கிச்சடி பக்குவம். இந்த கிச்சடியோட கூட பரிமாற வேர்க்கடலை சட்னி ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சட்னி இதுதான். 1/4 கப்பு அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதன் கூட ஒரு 1/2 கப்பு நறுக்கின தேங்காய், 3 நறுக்கின பச்சை மிளகாய்,
1/2 டீஸ்பூன் வீதம் நறுக்கின இஞ்சி, ஒரு சின்ன துண்டு புளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சேர்த்தா சட்னி இன்னும் நல்லாயிருக்கும். பிறகு தேவையான அளவு உப்பு, அரைக்க ஒரு 1/2 கப்பு தண்ணீர் தேவைப்படும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னி அரைக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கெட்டி சட்னி பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். இது கிச்சடிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்ச விழுத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். சட்னி தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் முதல்ல சேர்க்க போகிறது கடுகு நல்லா பொரிஞ்சி வரும்பொழுது பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளித்த பொருளை அப்படியே எடுத்து வச்சிருக்க அந்த சட்னி மேலே சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்ததும் சட்னி பரிமாறலாம். அவ்வளவுதான், சுவையான வேர்க்கடலை சட்னி இப்போ தயாராகிடுச்சு. இந்த சுலபமான காலை உணவு, அதாவது ரவா கிச்சடி வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி பரிமாறினீங்கன்னா உப்மா சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சேனலில் இருக்கிற மிச்ச வீடியோஸையும் பார்த்து சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.